பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. ஆமென். ஆவியானவர் இன்று நம்மளிடத்துல இந்த வசனத்தின் மூலியமா என்ன இடைப்படுறார் அப்படின்றது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. எல்லாம் பொண்ணை தேடி போறாங்க, ஐஸ்வர்யத்தை தேடி போறாங்க, கனத்தை தேடி போறாங்க. பார்க்கும் போதல்ல அந்த மனுஷனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அந்த கனத்தை தேடி போறாங்க. நிலையான ஒரு பொருள், வீடோ சொத்தோ ஆஸ்தோ அந்தஸ்தோ, அதெல்லாம் தேடி போறாங்க. நீதியை தேடி போறாங்க. தப்பு பண்ணிட்டும் நீதி செத்துருச்சு, ஒன்றும் புரிஞ்சுக்காம நீதி செத்துருச்சு அப்படின்னு போறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் எல்லாமே இயேசுவிடத்தில் உண்டுங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நீதியை தேடுங்க. நீதி அது. அவரே நீதியும் ஞானமுமானவர். அவருடைய வார்த்தை தாங்க நீதியும் ஞானமும். அவரை தேடும் போதல்ல உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள் எல்லாம் உங்களை தேடி வருங்க. நீங்க ஆண்டவர் முன்னிலையில வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நடக்கும் போதுங்க ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போய் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து ஆண்டவரை நன்றி சொல்றதை விட ஆண்டவரை முன்னிலையில ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய நீதியும் நியாயத்தையும் அதன் பாதையில போகும்போதுல ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். ஸோ அந்த வசனம் எவ்விதமாக தான் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, அவரிடத்தில் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது. பொண்ணு, தங்கம், வைரம், நிறைய வெளியுயர்ந்த அந்த ஆபரணங்கள், அதை பார்க்கிலும் அவர் கொடுக்கிற பலன் நல்லதுங்க. இதெல்லாம் அவர் பலன் கொடுக்கிறார் உங்களுக்கு. அவர் இந்த பூமியில வாழும் போதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளித்து, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுத்து, ஓ மகனே முன்னோக்கி செல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அந்த பொன்னை தங்கத்தை பார்க்கிலும் அவர் கொடுக்கிற பலன் இருக்குல்ல, பலன் இல்லாம இந்த பொண்ணையும் இந்த தங்கத்தையும் இல்லை நீங்க அணிஞ்சிட்டு போக முடியுமா? அணிஞ்சிட்டு படுத்துட்டா அதுக்கு அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ? நீங்க ஓடும் போதில்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த பலனோடு இல்லை ஓடி பொண்ணையும் தங்கத்தையும் அவர் கொடுக்கிற அந்த பலனோடு அந்த உழைப்புல வாங்கும் போதில்ல, இட்ஸ் மோர் வேல்யூ தென் யோர் எஃபர்ட். ஆண்டவர் கொடுக்கிற பலனோட ஓடி ஆண்டவர் கொடுக்கறதை ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கும் போதில்ல, ஆண்டவர் டைரக்டா கொடுப்பாரா அப்படின்றது கண்மூடித்தனமா விசுவாசமா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா அந்த உலகத்தில் வாழும்போது அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. 33 வருடம் வாழ்ந்து காமிக்கும் போதில்ல, அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் பண்ணாருன்னா அந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? அவரை போல பரிசுத்தமா இருந்து அற்புத அடையாளங்கள் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய நீதி நியாயத்துல வளரணும். அவருடைய நீதியின் சத்தியத்தின் பாதையில வளரணும். அவர் கொடுப்பார், பலன் கொடுப்பார், உங்களை தேற்றுவார், உங்களை ஊக்குவித்து நடத்தி செல்வார். டைரக்டா கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும். ஆனா அவர் எதுக்கு பலனை கொடுக்கிறார்? உங்களை நீதியின் பாதையில, உழைப்பின் பாதையில நடத்தி செல்ல ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் நீதியும் நியாயமுமா சம்பாதிக்கிறீங்களா ஒரு சின்ன தொகை, அதுவே நல்லது என்று ஆண்டவர் சொல்றார். நீதியும் சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது.
அந்த அந்த கடின உழைப்போடு ஆண்டவர் கொடுத்த அந்த பலனோடு அந்த உங்களோட உழைப்பை போட்டு அதன் மூலியமா கிடைக்கிற அந்த வருமானம் இல்ல, அது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அந்த வருமானம் நல்லது. அதுதான் ஆண்டவர் விதமாய் நம்மளிடத்துல உணர்த்தி பேசின வார்த்தை இதுதான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறாங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, பலனற்று இருக்கிற இயேசப்பா எங்களை நீங்க பலனோடு ஓட கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்த வெள்ளியை பார்க்கலாம் தகப்பனே. இயேசப்பா, எங்களுக்கு அந்த சுத்தமான வெள்ளியை பார்க்கலாம் தகப்பனே. நீர் கொடுக்கிற உம்முடைய வருமானம் இயேசப்பா, நீர் கொடுக்கிற உம்முடைய பலத்தால நாங்கள் பெறுகிற அந்த ஊதியத்தை இயேசப்பா ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை நாங்க சாப்பிடும்படியாக செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடி செல்லாமல் தகப்பனே இயேசப்பா, உண்மை மாத்திரம் போக்கஸ் பண்ணி இயேசப்பா, உண்மை மாத்திரம் போக்கஸ் செஞ்சு இயேசப்பா ஓட எங்களை கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதம் எங்களை பின்தொடரட்டும் தகப்பனே. நாங்க உண்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, அந்த கணத்துக்கு எல்லாத்துக்கும் பாத்திர நீர் ஒருவர் தான் தகப்பனே. இயேசப்பா, நான் என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை தகப்பனே. நீங்க கொடுக்கிற பலனால ஓடுறோம், நீங்க கொடுக்கிற வார்த்தையால பேசுறோம் தகப்பனே. இயேசப்பா, பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை தகப்பனே. இயேசப்பா, நீரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பாத்திரம் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க பெருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.